வணக்கம். மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சி. புவனியில் போய் பெற வாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம். அவன் விருப்பெய்தவும் மலர்வன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. கன்னிப்பெண்கள் நோன்பு நோர்க்கும் வாயிலாக அதிகாலையில் துயிலெழுந்து இறைவனை பணிவது என்று திருவெம்பாவை 20 பாடல்களிலும், இறைவனை துயிலெழுப்பும் அவனது கருணையை உலகிற்கு எடுத்து உரைப்பது என்று திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்களிலும் இறை உணர்வை உள்ளுக்குள் உணரப் பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர். பேரின்ப நிலைக்கு உய்விக்க சிறந்த இடம் இவ்வூவுலகம். மலர்ந்தமை கருணையாமுன் சக்தியும் நீயும் இப்பூவுலகத்தில் எழுந்தருளி எங்களை ஆட்கொள்ள வல்லா ஈசனே என்று பாடுவதாக இப்பாடலின் கருத்து. சுகபோக வாழ்க்கைக்கு பிரியப்பட்ட சொர்க்கவாசிகளான விண்ணுலகத்தவர்கள் அவர்களது அவ்வாழ்க்கை சலிப்பு தட்டிவிட்டதாம். சிவனடியார்களுக்கு பாத்திரமாகி சிவஞானம் பெற மண்ணுலகில் வந்து பிறக்க துடிக்கின்றனராம். திருமாலும் பிரம்மனும் கவலை உறுகின்றனராம். பூமியில் பிறவாமல் விண்ணுலகில் தங்கள் வாழ்நாளை வீணடித்து விட்டோமே என்று ஏங்குகின்றனராம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இப்பூவுலகில் நாம் பிறவாமல் நம் வாழ்நாளை வீணாக்கிவிட்டோமே என்று தேவர்கள் கலங்குகின்றார்களாம். இப்பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி சிவன் எளிதாக எழுந்தருளி மண்ணுலகத்து உயிர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அவர் திருப்பெருந்துறையில் உரைபவர். திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் திருமால் அவர் விருப்பெய்து விட்டாராம் மண்ணுலகில் பிறப்பதற்கு. மலரவன் பிரம்மன் ஆசைப்பட்டு விட்டாராம் இப்பூமியில் பிறப்பதற்கு. நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய். நீயும் பராசக்தியும் கருணை கொண்ட பராசக்தியும் இந்த அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள செய்வீர்கள். சக்தியின் ஆற்றலும் உமது கருணையும் எங்களை உய்விக்கும். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அரிதான அமுதத்திற்கு ஒப்பானவனே எழுந்தருள்க என்று மனமுருகி பாடுகிறார் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரின் சிறப்பை பற்றி ராமலிங்க அடிகளார், வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தென் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று புகழ்ந்து பாடுகிறார். மாணிக்க வாசகரின் எழுத்துக்கள் உணர்வு பூர்வமாக பாடப்படும் போது உள்ளத்தை உருக்கி இறைவனுடன் ஒன்றிணைக்கும் சக்தி கொண்டவை என்கிறார் வள்ளலார். இன்றும் மாணிக்க வாசகர் குருந்த மரத்தடியில் அந்தனர் காட்சி அளிப்பது போன்றும் அவருக்கு மந்திர உபதேசம் அளிப்பது போன்றும் திருப்பெருந்துறை திருக்கோயிலில் இன்றும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. 9ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வை இன்றும் நடத்தி அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றனர் இறை அன்பர்கள். மேலும் நரியை பரியாக்குதல், பெட்டுக்கு மண் சுமத்தல் இன்றும் மதுரையில் ஆவணி மூலத் திருவிழாவின் போது இந்த லீலை நாடகமாக நடத்தப்படுகிறது. உலக நன்மைக்காக இறைவனின் பெருமைகளை தமிழ் உலகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர் எழுதிய திருவாசகம், திருக்கோவையார் நூல்கள் சிறப்பாக இறை உணர்வை எடுத்து உரைக்கிறது. மாணிக்க வாசகரின் திருவடி போற்றி அவரை வணங்குவோமாக. தேங்க்யூ.